சார்பாக எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்ம கூடியிருக்கிறது என்ன நோக்கம்னா, நம்ம சுப்பக்குறையில் தடைகளுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணோம். ஹைகோர்ட்டில் கொண்டு ஸ்டே வாங்கியிருக்கிறது. இடைக்கால ஸ்டே தான். முன்னாடி வந்துரு. இடுவாய் மக்கள் அதிகமாக போராட்டம் பண்றாங்க. இடுவாய் நாங்கள் கொன்ற விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் அதிகமாக சேர்றாங்க. இந்த அரசியல் நல்லா அனைத்து கட்சி அரசியல் பண்றாங்க. பொதுமக்கள் நிறைய கூட்டம் சேர்றாங்க. அதனால தற்காலிகமா மீண்டும் நீங்க அந்த ஒரே கிராவில் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்தீங்களா, இங்க வந்து எதிர்ப்பு கம்மியா இருக்குது, இந்த போராட்டம்லாம் எதுவும் இல்லை, அதனால வந்து இங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்ல கேட்கறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்குது. அங்கே ஒரு 10 வைக்கல் வச்சிருக்காங்க. அங்க மக்கள் நிறைய செலவு பண்றாங்க. இந்த அனைவருமே சப்போர்ட் பண்றாங்க. அனைத்து அரசியல் கட்சி பொதுமக்கள் எல்லாம் பண்றாங்க. அதனால நம்ம ஊருக்கு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த போராட்டம் பண்ணல, நாம கோர்ட்ல கேஸ் இருக்கனால இது அப்படியே போயிட்டு இருக்கு. நாம எதுக்கு போராட்டம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொந்தரவு உண்டாச்சு. இப்போ போராட்டம் பண்ணல அப்படின்னா முதல்ல 2 ஏக்கர் வருவாங்க, 17 ஏக்கர் வருவாங்க, 34 ஏக்கர்லயே வந்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வெள்ளலூர்ல வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி பண்ணணும், கோயம்புத்தூர்ல பண்றாங்க, நிறைய இடத்துல பண்றாங்கன்னா முறையா பண்றது இல்லை. அங்க எல்லாம் கொட்டி வச்சிருவாங்க, மாசக்கணக்கில் எடுத்து எடுப்பாங்க. வாசம் வரை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு என்னுடைய வாசம் போயிடும். இப்போ வந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி சுத்தமா கெட்டு போச்சு. 300 to 500 டிடிஎஸ் தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும், வீட்டு உபயோகத்துக்கு எதுவுமே பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து 1000, 2000, 3000 டிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இது எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த பாரம்பரிய இருக்கிற தண்ணி விஷமா மாறிடுது. அதுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆனால் கோர்ட்டு சொன்னதை கேட்கல. இந்த நம்ம ஊருக்குள்ள இருக்கிற இடத்துக்கு காலி இடத்துக்கு வரைக்கும் தான் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நாம சரியான முறையில் போராட்டம் பண்ணி இதை நிறுத்தலை அப்படின்னா உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த 17 ஏக்கர் ப்ளஸ் இருக்கிற 37 ஏக்கர் வந்துட்டாங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு நம்ம வாழ்றது ரொம்ப சிரமமாக போயிடும். அவ்வளோ கஷ்டமாக போயிடு எல்லாம் காலி வீட்டு தான் போவோம். அதனால நாளைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறோம். இந்த போராட்டத்தை கலந்துக்குங்க. கண்டிப்பாக அரசு பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம அரசு ஆகும் கல்யாணம் பண்ணிருப்போம். ஏன்னா போராட்டம் இப்போ சென்னையில் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 2000 பெண்கள் வந்து போந்துக்கிறாங்க, அதனால எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது, நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடியல, அதனால முதலீடு அவ்வளோ பிரச்சனை இல்லை போயிடலாங்க. அப்படின்னா நாம் சரியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. இது வந்து தனிப்பட்ட இது கிடையாது. அப்புறம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு நாள் வேலை போயிடலாம் நிறைய மாற்றி வச்சுருக்காங்க, அதனால தான் நிறைய இடத்துக்கு இங்கே வரதில்லை, சுற்றி பார்த்தாலே தெரியலாம். அப்புறம் இந்த 1000 ரூபா பணம் வராதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அதெல்லாம் நிறுத்த முடியாது. இந்த போராட்டத்துக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தமே கிடையாது. 6 மேல கேஸ் போட்டாலும் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் வந்து இது பண்ணிக்கலாம். கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் நிற்கும். நாம் எது மறுபடியும் பரீட்சைகள் யாராச்சும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி